ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஒரு பக்கம் வந்து வெளியே போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட இன்னைக்கான அவுட்ஃபிட். இது நான் மீஷோவில் வந்துட்டு 430 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சாப்பிட்டு பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருந்தது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இது வந்து நாங்கள் கருமத்தம்பட்டியில் சாப்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் சரி மேட்டுப்பாளையம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. ரொம்ப வெயிலாகவும் இல்லை. காலையில் நேரமாகவே கிளம்பிட்டோமா, ரொம்ப அவசரம் இல்லாமல் 2 பேரும் பேசிகிட்டே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். கம்பல்சரி ஊட்டி போகிற மாதிரி இருந்தால் 2 பேருமே ஹெல்மெட் போட்டுக்கணும், இல்லைனா கம்பல்சரி ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பிளாக் தண்டர்கிட்ட வந்துட்டு ஒரு டீ குடிக்கலாம்னு நிறுத்தினோம். பட் இங்கே டீ கடை ஒன்றுமே இல்லை. செம்ம கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்களா கேர்ள்ஸ்க்கு எல்லாமே. அதனால் ஃபுல்லாக பஸ்ஸாக வராங்க. சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். அப்படியே இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கு. ஃபுல்லாக இதெல்லாம் வந்து அப்புறம் தென்னை மரம் இதெல்லாமே இருக்கு. பிளாக் தண்டர் வரைக்கும் தான் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு. ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. எவ்வளோ டைம் வந்தாலும் சலிக்கவே மாட்டேங்குது. ஜாலியாக இருக்குது. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அந்த காட்டிக்கு பார்த்துருவோம். மேலெல்லாம் ஃபுல்லாக பனி கூட்டமாக இருக்கு. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இங்கே போனால் தான் கரெக்ட். போகிற வழி ஃபுல்லாமே நிறைய மங்கீஸாக இருந்தது. பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரியாக்ஷன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனால் அதுகளை கூப்பிட்டு வம்பழுத்துட்டே போயிட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக இருந்தது. எவ்வளோ டைம் போனாலுமே சீரியஸாக சொல்கிறேன், ஊட்டி வந்து சலிக்கவே மாட்டேங்குது. அதுவும் நாங்கள் லவ் பண்ணும்போதும் சரி, மேரேஜ்க்கு அப்புறமும் இதோட செகண்ட் டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்தது. பட் நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கு இப்போது ஊட்டி போகிறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால் சொல்லுவேன். அப்புறம் குன்னூர் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். காட்டேரி பார்க்கு முன்னாடியே இருக்குது, குன்னூருக்கும் முன்னாடியே இருக்குது. சும்மா போயிட்டு டக்குன்னு வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காட்டேரி பார்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெயின் அங்கே போகிறதெல்லாமே நம்ம பார்க்கலாம் லைவில். அப்படியே போகிற வழியில் லாஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. அதெல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். நிறையா டைமு போயிட்டு வந்ததுனால எனக்கு அப்படியே ஊட்டிங்கிறது வந்து நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அங்கே லொக்கேஷன் எங்கே இருக்கும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் வந்து குன்னூர் போயிட்டுருக்கோம். குன்னூர்லேருந்து வந்து ஊட்டிக்கு வந்து நம்ம ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். இப்போ தான் சடனாக ஒரு 12:30க்கு வந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. அதை விட்டால் 4 மணிக்கு தான் இருக்குது. இப்போ மணி கரெக்டாக 11:35 ஆச்சு. இப்போ ட்ரெயின் கிடைக்குமா, இல்லை டிக்கெட் பின்னாடி இப்போ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. போய் பார்க்கலாம் ட்ரெயின் கிடைக்குதான்னு. ஏன் எனக்கு இந்த மாதிரி ஐடியா திடீர்னு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டேரி பார்க்கிலேருந்து ட்ரெயினை பார்த்துட்டேன். ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அரவிந்த் இது வரைக்கும் போனது இல்லையா, அதனால தான். நாங்கள் வந்துட்டோம். பட் ஆனால் ட்ரெயின் இருக்கா என்னன்னு தெரியல. அரவிந்த் இப்போ தான் போய் கேட்குறக்கு போயிருக்காங்க. கிடச்சா ஜாலியாக இருக்கும். பார்ப்போம். ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குது. செம்ம குளிராக இருக்குது. நான் இன்னும் ஸ்வெட்டரே இன்னும் எடுத்து போடவே இல்லை. எவ்வளோ டைம் வந்தாலும் போரே அடிக்க மாட்டேங்குது. ஜாலியாக இருக்குது. எல்லாருமே வீட்டில் இருக்கும்போதெல்லாம் மாதிரி எங்காவது ட்ரிப் போகிறதுக்கு இந்த மாதிரி சும்மாவாவது வந்துட்டு போங்க. உண்மையாலுமே செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
என்ன வேறு அவங்க போய் கேட்டுட்டு வரேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன், கிடைக்குமா கிடைக்காதா என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி வந்து நான் எங்கள் அம்மா கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அதில் போயிருக்கேன். அரவிந்தை கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் காணோம். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் ஜாலியாக இருக்கும். ஆல்ரெடி ஒரே ஒரு டைம், ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இங்கே 12:30 கிளம்புனா 2:30 மணிக்கு போகும்னு போட்டிருக்காங்க. இப்போ 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஊட்டி போகிறதுக்கு. ஜாலியா சூப்பர்டா. எவ்வளோடா டிக்கெட்டு? ஒரு ஆளுக்கு 85 ரூபா வரும். 85 ரூபா ஒரு ஆளுக்கு ட்ரெயின் டிக்கெட். எப்படியோ வாங்கிட்டோம், ஜாலி. ஓகே, பார்க்கிங் மட்டும் அவர் காசு. ஓகே, நம்மளுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. நம்ம உள்ள போகலாம். இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் இப்போது ஊட்டி போக போகிறோம். இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து வந்து 1908லேயே வந்துட்டு இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் அப்போ வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஆல்ட்ரேஷனெல்லாம் பண்ணி ட்ரெயின் கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜம்முன்னு இருந்தது. இதுக்கு டிக்கெட் வந்துட்டு குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்து 85. ஓகே, நாங்கள் வந்து ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜெனரல் தான். ஃபஸ்ட்டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஜென்ரலில் வந்திருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ். இது வந்து டிக்கெட் வந்துட்டு எந்த அளவுக்கு லிமிட் இருக்கோ அவ்வளோ பேர்த்து தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்போ தான் டிக்கெட்டுமே கொடுப்பாங்க. நாங்கள் போன டைமில் வந்து அங்கே உள்ளே யாருக்கும் புக்கிங் அவ்வளோ பண்ணலை போல், ஃப்ரீயாக இருந்ததுனால டிக்கெட் கிடச்சிது. நீங்களும் அப்படி போகிற மாதிரி இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கும் நம்ம போகிறோம், சரி டிக்கெட் கிடச்சா நம்ம லக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தது, ஃப்ரீயாக தான் இருந்தது. எல்லா பக்கமே கண்ணாடியாக இருந்தது. நல்லா வேடிக்கை பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக போன மாதிரி இருந்தது. இது பேர் வந்து டாய் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. பார்க்குறக்கு நல்லா குட்டியாக பொம்மை மாதிரி இருக்குல்ல, மேபி அதனால் நேம் வந்ததோ என்னவோ. செம்மையாக இருந்தது சீரியஸாக. கண்டிப்பாக ஜென்ரல்லையாவது போயிட்டு எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் ட்ராவல் பண்ணுங்கள். பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், உள்ளே போய் ட்ராவல் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்சவங்க வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டியில் வந்துட்டு போகிறக்கு ட்ரெயின் புக் பண்ணிங்க அப்படின்னா 3 மந்த்து இல்லைனா 2 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணணும். ஒரு 300 ரூபா சம்திங் அதுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அப்படி டக்குன்னு போகணும், இல்லை எனக்கு இங்கேருந்தே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னூர்லேருந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, எல்லாருமே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு. இது ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் அரவிந்தோட பர்த்டேக்கு வந்துட்டு நாங்கள் லவ்டேல் வந்திருந்தோம். ஃபோட்டோ ஷூட்டுக்கு பெஸ்ட்டான இடம்னா லவ்டேல் தான். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் வந்த டைமில் வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி லைட்டாக வெயில், ஒரு மாதிரி குளிர், அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருந்தது. இந்த ஆன்ட்டி தான் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அங்கேருந்து பார்க்குறக்கே ஒரு மாதிரி வெள்ளைன்னு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்களா, அதனால் எல்லாருமே எங்கே பார்த்தாலுமே கேமரா வச்சு வீடியோ எடுத்துடுறாங்க இந்த ட்ரெயினை பார்த்தா. நாங்களுமே அப்படி தான் இருந்தோம். இப்போ அதில் போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. ஓகே, நாங்கள் ட்ரெயின்லேருந்து வந்தாச்சு. ஊட்டி வந்துட்டோம், இப்போ தான் ரீச் ஆனோம். எப்படி இருந்தது உனக்கு? சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. சீரியஸாகவே 85 ருபீஸ் தான் ட்ரெயின் டிக்கெட்டு. கண்டிப்பாக எல்லோரும் வந்தீங்கன்னா. டனல் வந்துச்சு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்துட்டு நாங்கள் ஊட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கடைக்கு வந்தோம். பட் ஆனால் இப்போ தான் ஒரு இடத்துல வந்து செட் ஆகி உட்காந்துருக்கோம். சாப்பிட்லாம். எவ்வளோ ரேட்டு என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்.
இப்போ மறுபடியும் நாங்கள் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனே வந்துட்டோம். என்னென்னா வண்டி வந்து இங்கே ஸ்டாண்டில் போட்டு நாங்கள் 2 பேரும் ட்ரெயினில் ஊட்டி போயிட்டோம். ஊட்டியிலேருந்து பஸ்ஸில் வந்து இப்போ இங்கேருந்து மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கோத்தகிரி ரோட் வழியாக அப்படியே நம்ம மேட்டுப்பாளையம் போக போகிறோம். செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ ஆனால் பிளேஸ் சூப்பராக இருக்குல்ல. அரவி ஒரே குஷியில் இருக்கு. இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா சும்மாவாவது வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு போகலாம். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி விங்ஸு, இந்த மாதிரி பேர்ட்ஸ், நிறையா ஃபோட்டோ எடுக்கிற பிளேசஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஃபுல்லாக குச்சியில் வந்துட்டு ஆணி அடித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி யானையும் ஒரு மான் அப்புறம் ஒரு ட்ரீ. சூப்பராக இருக்குல்ல, கண்ணு ரியல் ஐஸ் மாதிரியே இருக்குது. என்னோட வண்டி பார்த்துருந்தா எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்னோட அங்கே இருக்கா ஹெல்மெட் வந்து வைக்கிறதுக்கு. ஸ்கூட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேஃப்டி இது யூஸ் பண்ணுங்க. நாங்கள் இப்படி தான் வச்சுட்டு போவோம். இந்த டிக்கி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டு இதை வச்சோம்னா சேஃப்டியாக இருக்கும். எப்படி ஐடியா? ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் மாதிரி தான். இது பாருங்க, இதெல்லாம் வந்து 3D மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரீ. குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு இந்தியன் பேக்கரின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு சாக்லேட்டு இல்லை வறுக்கி, கேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். குன்னூர்லேயே வந்துட்டு சிம்ஸ் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கேயும் நல்லாயிருக்கும். சரி அப்படியே கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நானும் அவரும் அப்படியே கிளம்பிட்டோம். நல்லா ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே பேசிட்டு மெதுவாக கிளம்புனோம். வர வழியிலே வந்துட்டு இந்த மாதிரி கூடை அதெல்லாம் வந்து கையிலையே பின்னி வச்சுருந்தாங்க. சரி அது ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்படியே வர வழியில் எங்கள் மாமா வந்துட்டு செடி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கும் 2 வாங்கலான்னு சொல்லி நர்சரியில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்லியாரில். உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும், ஊட்டி போகும்போது முன்னாடியே வந்துட்டு ஒரு 8வது டேர்னிங்லேயே வந்துட்டு இந்த பர்லியார் இருக்குது. நாங்கள் இப்போது இந்த செடியும் அந்த செடி கட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இந்த செடி மட்டும் கொஞ்சம் இது பண்ண ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம ஊரில் வந்துட்டு 200, 250க்கு விற்கிறது எல்லாமே நான் 30 ரூபாய்க்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சீரியஸாக. அப்புறம் ரம்புட்டான் கேட்டோம், பட் ஆனால் அது இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஃப்ரூட் வாங்கினேன், பட் அதோட நேம் எனக்கு மறந்துருச்சு. அப்படியே வந்துட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இருந்தோம் 2 பேரும். பர்லியார் சூப்பராக இருக்கும். சீரியஸாகவே சும்மா போயிட்டு டீ குடிச்சிட்டு வர ஸ்பாட்டுனா நம்ம அங்கே போகலாம். அப்படியே நாங்கள் டீ குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் எந்த கிளிப்பிங்குமே எடுக்கலை, மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.